வணக்கம், வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர். நான் உங்கள் கோட்டை சுந்தர். நான் வீடியோ இருக்கும் பார்த்தீங்கன்னா மணி வந்து 7:10. வாங்க திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றின அப்டேட்ஸ் என்ன சொல்லி பார்ப்போம். இன்னையோட மண்டல பூஜை வந்து நிறைவடையுது. ஸோ நீ திங்கக்கிழமை நேற்று சொன்ன மாதிரி தான் நல்ல கூட்டமாக தான் இருக்குது. பொது தரிசனம் பண்ண விரோதம் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டமாக இருக்குது. ஸோ சுற்றியுள்ள மாவட்டங்களை தரிசனம் பண்ணோம்னா கண்டிப்பான முறையில் தரிசனம் பண்ண வரலாம். எப்படி பார்த்தாலும் ஈவினிங் ஒரு 4-4:30 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா கூட்டம் குறைவாக இருக்கும் கோயிலில். இன்னைக்கான அப்டேட்ஸ் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு நல்ல கூட்டமாக இருக்கும் கோயிலில். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இது போக நேற்று நான் சொல்லியிருப்பேன், தேவஸ்தான ரூம்ஸ் வந்து ஆன்லைன் புக்கிங் ஓப்பன் பண்ணியாச்சு. அது எங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பேன். ரூம்ஸ்க்கு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு, நடந்து போகிறது எப்படி போகிறது, காரில் போகிற தனியாக ஒரு வீடியோ போடுறேன்னா, புக் பண்ணுறதும் எப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நீங்கள் நடந்து வர்றீங்கன்னா, கோயிலுக்கு வந்து நீங்கள் நடந்து வர்றீங்கன்னா கரெக்டாக ராஜகோபுரத்துக்கு இடதுபுறமாக போனீங்கன்னா ஏடிஎம் சென்டர்லாம் இருக்குது. ஏடிஎம் சென்டர் தாண்டினோடனே வலதுபுறமாக போனீங்கன்னா, வலதுபுறம் கொஞ்சம் அப்படியே நடந்த தூரம் அடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா 2 பில்டிங் இருக்கும். 2 பில்டிங் தான் வந்து அந்த 2 பில்டிங்கில், அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பில்டிங் இருக்கும், 2வது பில்டிங்கில் தான் வந்து ரிசப்ஷன் இருக்குது. அங்கே தான் போய் நேரில் போய் புக் பண்ணிக்கணும், ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம். இது போக நான் ஒரு ரூமில் தங்குறதுக்கு எத்தனை பேர் தங்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க, இன்பாக்ஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஒரு ரூமில் இப்போ நீங்கள் ஃபேமிலியாக வர்றீங்கன்னா 2 குழந்தைங்களோட வந்து தங்க அனுமதி உண்டு. நீங்கள் பெரியவங்க நீங்கள் வர்றீங்கன்னா 2 பேர் வரீங்கன்னா 2 பேர் மட்டும்தான் வந்து தங்க அனுமதி. அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட்டாக நான் ஏசி ரூமுக்கு 500 கொடுக்கணும், ஏசி ரூமுக்கு 900 கொடுக்கணும். அதை நீங்கள் செக் அவுட் ஆகி போகிறப்போ வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. வாடகை தனி, செக்யூரிட்டி டெபாசிட் தனி, வைப்பு தொகை சொல்லுவோம். அதை வந்து கரெக்டாக நீங்கள் செக்இன் பண்ணுறப்போ வந்து நான் ஏசி ரூமுக்கு 500, ஏசி ரூமுக்கு வந்து 900 கொடுக்கணும். அதை நீங்கள் செக் அவுட் ஆகி போகிறப்போ வந்து கண்டிப்பான முறையில் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எதுவும் டேமேஜஸ் பண்ணீங்க, இல்லை வேறு எதுவும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை அந்த அமௌண்ட்டில் லெஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நீங்கள் எதுவுமே பண்ணல, கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இது போக நம்ம சேனலில் மழலை செல்வங்களெல்லாம் குழந்தைங்களோட பிறந்த தினத்தை வந்து டெய்லி வந்து வீடியோவில் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி உங்கள் குழந்தையோட பிறந்த தினத்தையும் ஃபோட்டோவையும் நம்ம சேனலில் வீடியோவில் வரணும்னா, உங்கள் குழந்தையோட தெளிவான ஒரு ஃபோட்டோ, குழந்தையோட பேர், குழந்தைக்கு என்னைக்கு பிறந்தநாள், குழந்தைக்கு எத்தனாவது பிறந்தநாள், அதுக்கப்புறம் குழந்தையோட அம்மா அப்பா பேர், அவங்க எந்த ஊர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன். குழந்தையோட பிறந்தநாள் ஒரு 3 நாளுக்கு முன்னாடியே வந்து நம்ம சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பிச்சு வைங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோவில் பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸ் தான். இதே மாதிரி டெய்லி திருச்செந்தூர் முருகனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். எனக்கு ஒரு லைக் அப் போட்டுருங்க. ஆல்ரெடி நான் சொன்னது தான். டெய்லி உணவு கொடுக்கறனால நான் வாட்ஸ்அப் வாய்ஸ் காலில் பேசுகிற டைம் காலையில் 10 to 11 தான் அவைலபிள் இருப்பேன். காலையில் 10 to 11 தான் அவைலபிள் இருப்பேன். என்ன சந்தேகனாலும் எனக்கு வாட்ஸ்அப் வாய்ஸ் காலில் கூப்பிடுங்க. காலையில் 10 to 11 வாட்ஸ்அப் வாய்ஸ் காலில் கூப்பிடுங்க. ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ மெசேஜ் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.